மனைவியின் மகத்துவத்தை உணருங்கள். உங்களுடைய உறவு வளரும். ஒரு பெண் தேடும் ஒரே சந்தோஷம் என்னன்னா அவளோட கணவனோட உண்மையான அன்பு மட்டும்தாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளோ யார்கிட்ட வேணாலும் பாசம் கிடைக்கலாம். ஆனால் வந்து அவளுக்கு உண்மையான அன்பு வேணும் அப்படின்னா அவளோட கணவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து இதை நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை. வேலை வேலை வேலைன்னு வேலை பிஸிலே இருந்துடுறாங்க. வீட்டில் இருக்க மனைவிக்கு வந்து சாப்பாடு போட்டால் போதும், அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதும், அவங்களோட தேவைகளை நிறைவேற்றினா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதும் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது மட்டும் இல்லைங்க, உங்களோட பாசத்தையும் காட்டணும். அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி அவங்க கூட பேசுங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். அதனால் ஒவ்வொரு மனைவியும் விரும்புகிறது அவங்களோட கணவனின் வந்து அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவளை நான் வந்து என்னென்னா கஷ்டப்படாமல் வச்சுருக்கேன், அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அது பெரிய விஷயமே இல்லைங்க. சரிங்களா? அது அவங்க வேலைக்கு அவங்க வீட்லேயுமே அது வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து அது வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருக்கணும், பாசத்தை காட்டணும், அவங்க கூட கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்து பேசணும், அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம தான் எல்லாமே பண்ணிட்டோமே, அவங்களுக்கு என்ன குறை இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது வந்து ஒவ்வொரு கணவருக்கும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான். சரிங்களா? கணவனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நல்ல கணவன் அப்படிங்கிறத விட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை விட வேறு யார், அதாவது நீங்கள் தான் பெஸ்ட்டான கணவனாக இருப்பீங்க. சரிங்களா? உங்கள் மனைவிக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனைவிக்கு உங்களோட அன்பு தான் அதிகமாக தேவைப்படுது. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட உட்காந்து சந்தோஷமாக பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா அவளின் நல்ல செயல்களை பாராட்டுங்கள், தவறுகளை குத்தி காட்டாதீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாலுமே அதில் குறைய மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அவங்க செஞ்சுருக்க விஷயங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட தூக்கத்தை கெடுத்து அவங்களோட என்ன சொல்கிறேன்னா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க ஒழுங்காக சாப்பிடாம அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அது எதில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறேன்னா கிஃப்ட் ரெடி பண்ணுறதா இருக்கலாம், உங்களுக்கு சமைக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறதா, எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அவங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மெனக்கட்டு உங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் குறைகளை மட்டும் கண்டுபிடிச்சி அதை வந்து சொல்லி காட்டாதீங்க. அவங்கள பாராட்டுங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பாராட்டுங்க. அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. மேலும் மேலும் அவங்களுக்கு உற்சாகத்தை தான் கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு மட்டம் தட்டுறீங்க, இல்லை குத்தி காட்டுறீங்க, இல்லை குறை சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முயற்சி பண்ணணும், எந்த விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே இருக்காது. நம்ம என்ன பண்ணாலும் அவங்க குறை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்குள்ளே உருவாயிடும். சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க, ஒரு பாராட்டுங்க, ஒரு மோட்டிவேஷனாக பேசுங்க. இது சூப்பராக இருக்குது, இது குறைகள் இருந்துச்சுன்னா அது பொறுமையாக சொல்லுங்கள், இது பண்ணாத இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாவே போதும், அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? குறைகளை மட்டும் பேசாதீங்க, குத்தி காட்டாதீங்க. அவங்க முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்புக்கு சாரி கேட்டு எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த விஷயத்தவே சொல்லி சொல்லி குத்தி காட்டி பேசுறது அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. மேன்மேலும் அவங்கள மறக்க விடாமல் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா ஆயிடும். அதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களோட உறவு வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்து குத்தி காட்டி பேசாதீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து தன் உறவுகளை விட்டு வந்து உங்களை உலகமாக நினைக்கிறவள் உங்கள் மனைவி. அவங்களோட அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்காகவே உங்களை தேடி உங்கள் கூடவே வந்து இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட ஆசை பாசம் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. நீங்கள் தான் உலகம், குழந்தைங்க தான் உலகம்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையானது உங்களோட அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சாவே போதும். ஓகேங்களா? உங்களை மட்டும்தான் உலகமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து உலகமாக நினைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. அவங்கக்கிட்ட அன்பாக பேசினாலே போதுங்க, அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா அவங்க ஒரு உயிரினுங்கிறத நினைங்க. சரிங்களா? அவங்கள உலகமாக நினைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களும் ஒரு உயிர் அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. அவங்க பேசுகிறத கேளுங்க, கொஞ்சமாவது அன்பு காட்டுங்க, மரியாதையாக நடத்துங்க. ஓகேங்களா?
நான் சம்பாதிக்கிறேன், இது என்னோட சொத்து, இது என்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவங்க அவங்க வந்து உங்கள் மனைவிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. சரிங்களா? இது நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களும் உங்கள் கூட வந்திருக்காங்க. இது என்னோட சொத்து, என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அவங்கள காயப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? மனைவி இல்லை என்றால் கணவன் எப்பயுமே அனாதை தான். இது வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது உண்மைதாங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து அதை அனுபவப்பட்டவங்களுக்கு அது புரியும். ஆனால் அனுபவப்படலை அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வேணால் இப்போ வேணால் சொல்லலாம். நான் எப்போ பார்த்தாலும் கணவன் இல்லைன்னா மனைவி இல்லைன்னா கணவன் அனாதை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அதுதான் உண்மை. இப்போ மனைவி அதாவது என்னென்னா கணவன் இல்லாமல் கூட மனைவி வந்து ஒரு பிள்ளைகளை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் கணவன் வந்து மனைவி இல்லாமல் அவங்க தனியாக இருக்க முடியாது. இன்னொரு லைஃப்பை வேணால் தேடி போவாங்க. ஆனால் வந்து இந்த லைஃப்பில் இருக்கிற சந்தோஷம் உறவுகள் எல்லாமே அப்படியே முடிஞ்சு போயிடும். அடுத்து எத்தனை லைஃப் தேடி போனாலும் அதில் மரியாதை இருக்காது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? கஷ்டத்தில் நான் இருக்கேன் என்று அரவணைக்கும் கணவனை அதிகமாக விரும்புகிறாங்க பெண்கள். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட கஷ்டத்தில் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் ஒரு என்ன சொல்கிறேன்னா மன வருத்தத்தில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, ஒரு கவலையோடு இருக்காங்க, இல்லாட்டி உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளில் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு உங்களோட அரவணைப்பு மட்டும்தாங்க. அரவணைப்பு அப்படிங்கிறனால தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களோட அன்பான பேச்சுங்க, அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் அன்பாக பேசுங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. சரிங்களா? சீக்கிரமாகவே க்யூர் ஆயிடுவாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு என்ன சொல்கிறோம் மனைவியின் மகத்துவத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட உறவு வந்து காலங்காலத்துக்கும் வந்து நீடிக்கும். 100 வருஷம் கூட ஆனாலும் உங்களோட உறவில் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.